வெல்கம். நான் உங்கள் காமர்ஸ் கோச். இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அக்கௌண்டன்சியில் பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி அப்படின்னு ஒரு தியரி பார்ட் இருக்குது. ஸோ அந்த தியரி பார்ட்டை வந்து கான்செப்டுவலாகவும் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடவும் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து 4 பார்ட்டாக இருக்குது. இது வந்து பார்ட் 1. இந்த வீடியோ வந்து பார்ட் 1. இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா capital, drawings, purchase return, creditors, expense, sales return, debtors, income, goods, stock. ஒரு 12 டாபிக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்ட் 1ல கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதாவது A&Co அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா கிளாத் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது யார் அப்படின்னா மிஸ்டர் ஏ. அவர் தான் ஓனர். ஓனர்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரொப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓனர் ஆர் ப்ரொப்ரேட்டர். ஸோ அவர் தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இவரோட ஓன் ஃபண்டாக இருக்கலாம், இல்லாட்டி பேங்க் லோனாக கூட இருக்கலாம். அந்த ஃபண்டை வந்து இவர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அதை வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படும். அந்த ஃபண்டை வந்து மிஸ்டர் ஏ, அவர் தான் ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ், அவர் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எதை பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நடக்குது கம்பெனியில். அதுக்கப்புறம் அவர் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை சேல் பண்ணுறாரு. அது மூலமாக அவருக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது வந்து கிளாத் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் பேர் A&Co. அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது யாருன்னா மிஸ்டர் ஏ. அவர் தான் ப்ரொப்ரேட்டர், ஓனர்னு சொல்லலாம். அவர் வந்து ஃபண்டை வந்து ரெடி பண்ணுறாரு. பிஸ்னஸுக்கு தேவையான மணி ரெடி பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவரோட ஓன் ஃபண்டாக இருக்கலாம், இல்லாட்டி பேங்க் லோனாக கூட இருக்கலாம். அதை வந்து அவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எதை பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதனால் ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் சேல் பண்ணுறாரு. அதனால் ஒரு இன்கம் வருது. ஸோ இதான் கான்செப்ட். இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் அவர் போடுற அந்த ஃபண்டு பிஸ்னஸ்க்குள்ளே அந்த ஃபண்டு ஆட் ஆகும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொப்ரேட்டர் பிஸ்னஸ்க்குள்ள ஒரு ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு பேர் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே ப்ரொப்ரேட்டருக்கு ஒரு எமர்ஜென்சி நீட் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி பர்சனல் யூஸுக்காக ஒரு கொஞ்சம் மணி தேவைப்படலாம், கேஷ் ஆர் எனிதிங் தேவைப்படலாம். ஸோ அவர் வந்து வெளியே எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. அவரால் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து அவரோட பிஸ்னஸ் தானே, அவர் இன்வெஸ்ட் பண்ண அதே அமௌண்ட் தானே. ஸோ அதுலேருந்து அவரோட பர்சனல் யூஸுக்காக ஒரு சில அமௌண்ட்டை வந்து
எடுத்துக்கிறாரு, வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஸோ ப்ரொப்ரேட்டர் அவரோட பிஸ்னஸ்லேருந்து அவரோட ஃபண்டை பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிராயிங்ஸ் வந்து 2 கேட்டகரியாக இருக்கலாம். ஒன்று கேஷாக இருக்கலாம், இல்லாட்டி கூட்ஸாக இருக்கலாம். கேஷுங்கிறது கேஷை ஜென்ரலாக எடுத்துக்கிறது வந்து கேஷ். கூட்ஸுங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ அது கிளாத் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தானே. ஸோ அவர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக அந்த கிளாத் எடுத்துருக்கலாம், கிளாத்து ஸ்டிச்சிங்காக அவரோட பர்சனல் யூஸ் வாட் எவர் பிஸ்னஸை தவிர்த்து வேற எந்த யூஸுக்கு எடுத்தாலுமே அதை வந்து டிராயிங்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பர்ச்சேஸ். கூட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாரு. யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா சப்ளையர். நமக்கு கூட்ஸ் தரவங்க நம்ம சப்ளையர்னு தான் சொல்லுவோம். அது வந்து பிஸ்னஸ் டேர்ம்ஸில். அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரெடிட்டார்ஸ் அவர் தான் நமக்கு கூட்ஸை சப்ளை பண்ணுறவர். ஸோ பிஸ்னஸ் டேர்ம்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பேர் வந்து சப்ளையர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அக்கௌண்டிங் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பேர் வந்து கிரெடிட்டார். அந்த கிரெடிட்டார் கிட்ட இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது வந்து வெதர் கேஷ் பர்ச்சேஸாக இருக்கலாம், கிரெடிட் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கூட்ஸுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சம் டேமேஜஸ் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. அப்படி டேமேஜஸ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு தானே பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம அதை பேர் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதில் சம் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ண முடியும். பர்ச்சேஸ் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு பிடிக்கல. யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட்டார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அடுத்தது கூட்ஸ். கூட்ஸுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஜென்ரல் நேம் பிஸ்னஸ் டெர்மினாலஜியில். ஆனால் நம்ம அக்கௌண்டிங்கில் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ கூட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சபிள் திங். அது வந்து ரா மெட்டீரியலையும் இன்க்ளூட் பண்ணும், ஃபினிஷ்டு கூட்ஸும் இன்க்ளூட் பண்ணும். சேம் அதே தான். ஆனால் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி லெவல், எத்தனை யூனிட், எத்தனை எவ்வளோ ரா மெட்டீரியல் இருக்குது, எவ்வளோ கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது, எவ்வளோ கேஜி ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக். மொத்தத்தில் சொல்ல போனால் ஸ்டாக்குங்கிறது வந்து ஒரு அன்சோல்டு கூட்ஸ்ன்னு சொல்லலாம். பிஸ்னஸில் சர்க்குலேஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அன்சோல்டாக இருக்க கூட்ஸை வந்து நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக்கை வந்து என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னு 2 கேட்டகரி இருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் 2 கேட்டகரி இருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். அதாவது புதுசாக ஆரம்பிக்கிற எந்த பிஸ்னஸ்லையுமே ஓப்பனிங் ஸ்டாக்னு ஒன்று இருக்காது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஒரு சில எக்ஸ்பென்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், சேல் பண்ணும்போது வந்து 50 யூனிட்ஸ் தான் சேல் பண்ணிடலாம். அப்படின்னா மீதி 50 யூனிட்ஸ் தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்டிங் பீரியட்ல ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் பர்ச்சேஸ் நடக்கும், எக்ஸ்பென்ஸ் நடக்கும், சேல் நடக்கும். அப்போ அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து அடுத்தடுத்த வருஷம் வர 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 கரெக்ட் ஆயிடும். ஆனால் இனிஷியல்ல ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனிக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அடுத்தது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பர்ச்சேஸ் காஸ்ட் அதையே நம்ம எக்ஸ்பென்ஸ் தான் சொல்லுவோம். பர்ச்சேஸ் காஸ்ட் கூட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எந்த இன்கமும் இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணவே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான், அதையும் நம்ம எக்ஸ்பென்ஸ் கணக்கில் ஆட்டுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம பிஸ்னஸ் இருக்க இடத்துக்கு கேரி பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுக்காகிற லோடிங் சார்ஜஸ். அடுத்தது நம்ம பிஸ்னஸ் அந்த ப்ரிமிசிஸ் நடக்கிற இடம், பிஸ்னஸ் நடக்கிற இடம் வந்து நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். அப்போ அதுக்காக ரெண்ட் ஒன்று பே பண்ணுவோம், அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அடுத்தது சேலரி.
சேலரிங்கிறது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ நம்ம பிஸ்னஸ் நடக்குது இல்லையா, அங்கே வந்து மேன் பவர் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது. அது வந்து டாப் லெவலாகவும் இருக்கலாம், பாட்டம் லெவலாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் மேன் பவர் இல்லாமல் நடக்காது. அந்த மேன் பவருக்கு நம்ம கொடுக்கறது தான் சேலரி. ஸோ சேலரி, இந்த எக்ஸ்பென்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது எக்ஸட்ரா. இப்போதைக்கு இது போதும். ஸோ இந்தந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது இப்போ இங்கே இன்கர்ட் ஆகிருக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் காஸ்ட் ஆகுது, லோடிங் சார்ஜஸ் ஆகுது, ரெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸை பே பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்து வந்து சேலரி பே பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். இன்னும் நிறைய இருக்குது, இப்போதைக்கு இது போதும். அடுத்து சேல் பண்ணுறோம். சேம் பர்ச்சேஸோட கான்செப்டே தான். பர்ச்சேஸ் எப்படி நம்ம சப்ளை ரிட்டர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி சேல் வந்து நம்மளோட கஸ்டமருக்கு தான் பண்ணுவோம். கஸ்டமருக்கு தான் நம்ம சேல் பண்ணுவோம். இதுவும் கஸ்டமர் அப்படிங்கிறதும் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் டேர்ம்ஸ் தான். ஆனால் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவருக்கு வந்து டெட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. டெட்டார்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்குது. இவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம சேல் பண்ணுறோம், எப்படி பர்ச்சேஸ் அதே கான்செப்ட் தான். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட்டார் கிட்ட இருந்து பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம், சம் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கஸ்டமரும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவார். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி சொல்லுவோம். சேல்ஸ் ரிட்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்கம். சேம் எக்ஸ்பென்ஸோட கான்செப்டே தான். இப்போ இன்கம்னா என்னென்னா, சேல் பண்ணுவோம் இல்லையா, சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு கேஷ் ஒரு இன்வெர்ட் வரும். ஸோ சேல் மூலமாக நமக்கு வர்ற ரெவன்யூ, அதையும் நம்ம இன்கம்னு தான் சொல்லுவோம். அடுத்தது கமிஷன் பேஸ். நம்ம சேல் வந்து கமிஷன் பேஸில் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம இன்கம்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம பிஸ்னஸோட பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட்ஸ் பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அது மூலமாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதையும் நம்ம இன்கம்னு தான் சொல்லுவோம். அடுத்தது டிவிடெண்ட். நம்ம பிஸ்னஸ் பேரில் ஏதாவது ஒரு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரிட்டனாக டிவிடெண்ட் வரும். ஸோ அந்த டிவிடெண்ட்டையும் நம்ம இன்கம்னு தான் ட்ரீட் பண்ணுவோம். இன்னும் நிறைய இன்கம் இருக்குது, இப்போதைக்கு இது போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிஸ்னஸ் அதிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு மிஸ்டர் ஏ, ப்ரொப்ரேட்டர் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்குள்ளே போகிற அந்த ஃபண்டு அதை வந்து நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இவரோட மிஸ்டர் ஏவோட பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணிக்கிற அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிராயிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். போத் அது வந்து கேஷாகவும் இருக்கலாம், குட்ஸாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ யார்கிட்ட இருந்து அப்படின்னா கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நமக்கு சப்ளையர் அவர் தான், நமக்கு குட்ஸ் தரவர் அவர் தான். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுலேயே சம் டேமேஜஸ் இருக்கலாம். ஸோ அந்த டேமேஜஸ் வந்து நம்ம கிரெடிட்டாருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அடுத்தது கூட்ஸ் வந்து ஜென்ரல் நேமு. அது வந்து ரா மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணும், ஃபினிஷ்டு கூட்ஸும் இன்க்ளூட் பண்ணும். ஆனால் ஸ்டாக்குங்கிறது வந்து நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் சொல்கிறது தான் ஸ்டாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டியை டினோட் பண்ணுறது தான் ஸ்டாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பர்டிகுலர் டேட் அன்னைக்கு ஆஸ் ஆன் அந்த டேட்டில் எவ்வளோ குவான்டிட்டியில் ரா மெட்டீரியல் வந்து அன்சோல்டாக இருக்கோ ஸோ அதை வந்து ஸ்டாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஸ்டாக்கில் பார்த்துக்கிட்டோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு ரெண்டு இருக்குது. புதுசாக ஆரம்பிக்கிற எந்த கம்பெனிக்குமே ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு ஒன்று வரவே வராது. அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் நடக்கும், சேல் பண்ணுவாங்க, இன்கம் வரும். அதில் மீதியான ஸ்டாக்கை தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்காக வந்துடும். அடுத்தது எக்ஸ்பென்ஸு, பர்ச்சேஸ் பண்ணும்போது வர காஸ்ட்டை எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது போக அந்த கூட்ஸுக்கு நடக்கிற லோடிங் சார்ஜஸ், ரெண்ட்டு, சேலரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் தான் வைக்கிறோம். அடுத்தது சேலுங்கிறது வந்து யாருக்கு பண்ணுவோம், நம்ம கஸ்டமருக்கு பண்ணுவோம். அந்த கஸ்டமரை வந்து டெட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம், அந்த கூட்ஸ் வந்து ஏதாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இன்கம், சேல் மூலமாக வர ரெவன்யூவையும் நம்ம இன்கம் தான் கன்சிடர் பண்ணுவோம். நம்ம சேல் வந்து கமிஷன் பேஸில் இருக்குது அப்படின்னாலும் கமிஷன் நமக்கு ஒரு கமிஷன் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அதையும் இன்கம் கேட்டகரியில் தான் சொல்லுவோம். அடுத்து வந்து நம்ம கம்பெனி பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட் இருக்குது அப்படின்னா அது மூலமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதையும் இன்கம்னு தான் சொல்லுவோம். அடுத்து நம்ம கம்பெனி பேரில் ஏதாவது ஒரு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதையும் நம்ம அது மூலமாக நமக்கு டிவிடெண்ட் வரும். ஸோ அதையும் வந்து நம்ம இன்கம் கேட்டகரியில் தான் சொல்லுவோம்.
ஸோ ஓவரால் நம்ம ஒரு 12 டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணிட்டோம். மீதி டாபிக்ஸ் எல்லாமே பார்ட் 2 செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.